10.5% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படுற அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இப்போ போராட்டம் அதுக்காக எல்லா இடத்துலையும் நடத்தணும், எல்லாரும் நடத்தணுன்றதான் சொல்கிறோம். நீங்கள் அதில் கலந்துக்க நாங்கள் அது போராட்டம் குறித்து உங்களுடைய வாழ்த்துக்கள் கருத்து ஐயா? போராட்டம் யார் செய்தாலும் வாழ்த்துக்கள் தான். சரி, ஒட்டுக்கேற்பு கருவி தொடர்ந்து 3 நாட்களாக நடைபெற்று இருக்குது. இன்னும் அந்த ஒட்டுக்கேற்பு கருவி காவல்துறையிடம் ஒப்படைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் தனியார் ஏஜென்சி அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறையில் கேட்குறாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணி முடிச்சதும் அவங்க கொடுத்துருவாங்க. காவல்துறை பார்த்தீங்கன்னா குட்கா வழக்கில் தான் இதுவாக இருக்காங்க, விசாரணையில் இருக்காங்க. ஒட்டுக்கேற்கும் கருவியை விசாரிக்கலன்னு சொல்லி ஒரு குற்றம். இல்லை இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்கா கேஸ் முடிஞ்சிட்டு இருக்குது. இப்போ அதுவும் போயிட்டுருக்கு. இதையும் அதை விசாரிச்சாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகங்கள் யாருன்றத சொல்லியிருக்கிறோம் காவல்துறைக்கு. அதன் மேலே விசாரணை பூம்புகாரில் நடைபெற்ற அந்த மகளிர் மாநாட்டிற்கு அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுக்கப்படுமா? அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாரும் வரலாம். வர வேண்டாம்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் வரலாம், மகளிர் வரலாம், எல்லாரும் வரலாம். பணிகள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது? நீங்க அங்க செல்வதற்கான வேலைகள் எப்படி இருக்குது? எங்க செல்வதற்கு அந்த மகளிர் மாநாட்டிற்காக பணிகள் ஆய்வு செய்வதற்கு அது போய் வந்துட்டேன். பார்த்துட்டு இடமெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். மறுபடியும் ஒரு தூரம் போக வேண்டியதில்லை, நேராக மாநாட்டுக்கு